ஹாய், நான் அம்மா பேசுகிறேன். வாழ்க்கையில் நடந்ததை உங்களுக்கு அனுபவம் உள்ளதை சொல்லுன்னு சொல்கிறீங்க, எல்லோரும் மெசேஜில் பண்ணுறீங்க. அம்மா பேசுனா பார்க்கவே மாட்டேங்க. அப்புறம் நடந்ததை நான் சொல்லி எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்லுவேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. பிள்ளைங்கள டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் நல்லா குளிக்க வைங்க. தண்ணி குறைஞ்சது ஒரு 3 லிட்டராவது குடிக்க வைங்க. குழந்தைங்கள குடிக்க சொல்லுங்கள். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் மதுரை பக்கமெல்லாம் பயங்கரமான வெயிலாக இருக்குது. வெளியவே போக முடியாத அளவில் வெயிலாக இருக்குது. அதனால் என் பேரன் பேத்திகளுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சுன்னா பந்துசா பாதுகாப்பாக பார்த்துக்கிடுங்க. பிள்ளைங்களுக்கு நிறைய தண்ணி கொடுங்க. தண்ணி சத்து உள்ள பழங்களாக வாங்கி கொடுங்க. நல்ல வெளியே விளைய விடாதீங்க. காலையில் 9 மணிக்கெல்லாம் சரியான வெயில் வந்துடுது. அதனால் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 3 மணி 4 மணி 5 மணி வரையே வெயில் பயங்கரமாக அடிக்குது. அதனால் 5 மணி வரை வீட்டுக்குள்ளே குழந்தைங்கள வீட்டுக்குள்ளே வச்சு பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. 5 மணிக்கு மேலே கொஞ்சம் வெளியே விளையாட விடலாம். காலையில் குளிக்க வைங்க, சாயந்தரம் குளிக்க சொல்லுங்கள். தண்ணி சத்து உள்ள பழமாக வாங்கி கொடுங்க. குழந்தைகளை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிடுங்க. என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என் பிள்ளைங்க எல்லோரும் வேலைக்கு போகிறவங்களும் நல்ல குடையெல்லாம் கொண்டு போங்க. வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நல்ல தண்ணி குடிங்க. வேலைக்கு போனாலுமே நல்ல தண்ணி குடிங்க. நீர் சத்து உள்ள பழமாக வாங்கி சாப்பிடுங்க. மெயினாக என் பேரன் பேத்திங்களை நல்லா பார்த்துக்கிடுங்க. வெயிலுக்குள்ளே விடாமல். ஏன்னா பரீட்சை லீவ் விட்டுருச்சு. 5 வரை ஏற்கனவே போன புதன் லீவ் விட்டாச்சு. 5லேருந்து +2 10 வரை நாளைக்கு லீவ் விட்றாங்க புதன்கிழமை. அதனால் பிள்ளைங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. வெளியில் ஜாஸ்தி வெயிலுக்குள்ளே விடாதீங்க. பாதுகாப்பாக பார்த்துக்கிடுங்க. பார்த்து பிள்ளைங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிடுங்க. நீங்களும் வேலைக்கு போகிறவங்க நல்ல நீர் சத்து உள்ள பழங்களாக சாப்பிடுங்க. தயிர் சாதம் எல்லாம் சாப்பிடுங்க. நீங்களும் சந்தோஷமாக இருங்க. அம்மாவும் சந்தோஷமாக இருப்பேன். அம்மா வீடியோவை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய், வணக்கம். ஓம் நமச்சிவாயா.